ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் OnePlus 11ஓட அன்பாக்சிங், இந்த ஃபோன் எப்படி இருக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டைமில் உங்களுக்கு OnePlus 11 வாங்கலாம்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த OnePlus 11 பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது அன்பாக்சிங்காக ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது. ரீட்டெயில் யூனிட் தான். ஸோ வாங்கி டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இந்த OnePlus 11ஓட அன்பாக்சிங் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ OnePlus 11ஓட பாக்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எப்பவும் போல ஒரு ரெட் கலர் பாக்ஸ், OnePlusக்கான அதே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே எம்ஆர்பி டீடைல்ஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் இங்கே பிளாக் கலரில் ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நம்ம ஃபோனோட கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நம்ம க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க. அடுத்து குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி கைட்னு ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் OnePlusக்கான ஒரு சில ஸ்டிக்கர்ஸுமே கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா OnePlus மெம்பர்ஷிப்கான ரெட் கேபிள் கிளப் கார்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்கான ஒரு 100 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பவும் போல ரெட் கலரில் ஒரு USB to Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. பிராண்ட்ஸ்லாம் இப்போ பாக்ஸில் அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கப்ப இவங்க ஒரு பேசிக்கான அடாப்டர்லாம் கிடையாது. ஒரு 33 வாட்க்கான அடாப்டர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 100 வாட்க்கான அடாப்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. OnePlus இந்த இடத்துல வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸாக iPhone 13 யூஸ் பண்ணுறப்பையும் சரி, இப்போ S22 Ultra வாங்கினப்பையும் சரி, ஒரு கேபிள் மட்டும்தான் இருக்கும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். தனியாக அடாப்டர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு 100 வாட்க்கான அடாப்டர் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக தெரியுது. இப்போ OnePlus 11க்கு வருவோம். ஃபோனை எடுத்து இப்போ ஆன் பண்ணலாம். ஃபோன் பூட் ஆகிறதுக்குள்ள ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே திக்னஸ்னு பார்க்கும்போது இது ஒரு கேர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால 8.5 mm அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஆகவே இல்லை. நீங்கள் டாப்லையும் பாட்டம்லையும் பார்த்தா மட்டும்தான் 8.5 mm அப்படிங்கிறதே தெரியுது. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கு அடுத்து சிம் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பழைய OnePlus ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி இங்கே அலர்ட் ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டனும் இருக்குது. இப்போ ஃபோனோட பேக் சைடு வரப்போ பிளாக் கலர் ஃபோனுக்கு இங்கே ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ கேமரா மாடல்னு பார்க்குறப்ப சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு சென்டரில் ஹேசல் பிளேடோட பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த OnePlus 11ஓட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பான Snapdragon 8 Gen 2 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தான் இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தான். கூடவே இங்கே 16 GB RAM ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக் வேரியன்ட் 8 GB இருக்குது. இப்போ 8 GB 128 GB வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா UFS 3.1க்கான சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதே இது நீங்கள் 16 GB 256 GB வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு UFS 4.0க்கான சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் OnePlus 11 வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாப் அண்ட் வேரியன்ட் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 16 GB 256 வரப்போ உங்களுக்கு UFS 4.0 கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க போகிறது இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த 16 GB ரேமோட 12 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேணும்னா 12 GB வரைக்கும் இந்த ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 28 GB வரைக்கும் ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு இவ்வளோ ரேம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. OnePlus என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட் அ டைமில் 44 ஆப்ஸ் வரைக்கும் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலான்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம மேக்ஸிமமாக ஒரு 3 to 4 ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ யார் 40 ஆப்ஸ்க்கு மேலே பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதுக்காக இவ்வளோ ரேம் கொடுத்துருக்கதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் செக் பண்ணப்போ மல்டி டாஸ்கிங்கில் ரொம்பவே வேறு லெவல் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலாக ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸாக இருக்கட்டும், ஸோ நான் பேக்ரவுண்டில் ஒவ்வொன்றா ஸ்விட்ச் பண்ணி செக் பண்ணும்போது எங்கே விட்டமோ அங்கேருந்தே கண்டினியூ ஆச்சு. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீட்டிங்கும் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டெடிக்கேட்டாக இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் அந்த வீடியோ கவர் பண்ணுவோம். கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறப்ப இந்த ஃபோனோட டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்வ் டிஸ்பிளே, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட பெசல்ஸ் இல்லாமல் ஒரு பெசல்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால வெறும் டிஸ்பிளே பிடிச்சி விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி மீடியா கன்சம்ஷனுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ மீடியா கன்சம்ஷன் கேமிங்னு பேசுகிறப்ப இங்கே கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ் வேறு லெவல்னு சொல்லலாம். இங்கே டால்பி விஷனோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
அதனால் மீடியா அவுட்புட்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. சவுண்ட்லாம் அவ்வளோ லவுடாக இருந்துச்சு. ஒரு பேஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்கி தனியாக கேட்டால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எஸ்டிஎம் 2 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோடவுமே இன்னும் லவுடாக ஒரு பேஸோட ஒரு நல்ல பீட்டோட இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த ஃப்ளாக்ஷிப்லேயே இருக்கிறதுலே ஒரு நல்ல ஸ்பீக்கர் அவுட்புட் அப்படின்னா இந்த OnePlus 11 தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் OnePlus 11 இந்த ஒரு மீடியா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த OnePlus 11 டிஸ்பிளே பற்றி கொஞ்சம் டீடைல்டாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஒரு Quad HD Plus பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இது ஒரு Fluid AMOLED டிஸ்பிளே. OnePlusல எப்பயும் பார்க்குற மாதிரி LTPO சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம யூசேஜை பேஸ் பண்ணி 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் பேட்டரி கன்சம்ஷன் ஆப்டிமைஸ்டாக இருக்கும், நமக்கு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்றத நம்பலாம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேயோட டென்சிட்டின்னு பார்த்தோம்னா 525 பிக்சல் பெர் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தோம்னா 1000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரொடெக்ஷன் பார்க்குறப்ப இங்கே வந்து Gorilla Glassோட விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி சொல்லணும்னா நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் OnePlus 11 எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இவங்க சைடில் கொடுத்துருக்க ஒரு அலர்ட் ஸ்லைடர் தான். நம்ம ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து ஃபோன் வரும்போதோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போதோ சைலண்ட்டில் இல்லாட்டி வைப்ரேஷனில் போகணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஈஸியாக இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி சைலண்ட்டில் போட்டுக்கலாம். இது OnePlus யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படிங்கிறது தெரியும். இந்த OnePlus 11லையுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் தெரியுது. முக்கியமாக இந்த ஸ்லைடருக்கு மேலே இருக்க டெக்ஸ்சர் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பழைய OnePlus ஃபோன்ஸோட அந்த ஃபீல் அப்படியே வருதுன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்க கேமரா பற்றி பார்ப்போம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 3 கேமரா இருக்குது. பிரைமரி சென்சார்னு பார்த்தோம்னா f1.8 ஆப்பர்ச்சரில் 50 மெகா பிக்சல் சோனியோட IMX890 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸுக்கு OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 32 மெகா பிக்சலில் ஒரு 2x ஆப்டிகல் ஜூமோட வருது. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா f2.0 ஆப்பர்ச்சரில் 48 மெகா பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 115 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவை கவர் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்போ எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இது வரைக்கும் என்ன கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே லென்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.5 ஆப்பர்ச்சரில் 16 மெகா பிக்சல் அதே கேமரா தான் வந்து இங்கேயும் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் கேமராவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் பேக் கேமராவில் இது வரைக்கும் எடுத்த ஷார்ட்ஸில் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பேக் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப்னு வரப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ்லையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லையும் நம்ம எடுக்கும்போது அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து டைனமிக் ரேஞ்சிலையும் அந்த கலர்லையும் வந்து சிமிலராக இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த OnePlus 11 அது பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அல்ட்ரா வைட்லேயும் ஒயிட்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு பார்க்க முடியல. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், எல்லாமே சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சாம்பிள்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அல்ட்ரா வைடும் ஒய்டும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சிமிலாரிட்டிஸ் தான் எனக்கு ரொம்ப நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அது வந்து இதில் பெர்ஃபெக்டாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ ஷாட்ஸும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து இந்த கேமராவில் ஆப்டிக்கல் ஜூமுக்கு 2x வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து டிஜிட்டல் ஜூமும் 10x 20x ஈவன் 3x கூட ட்ரை பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த சாம்பிள்ஸில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த OnePlus 11 வீடியோவுக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே 4K 60 fps ட்ரை பண்ணும்போது அதோட டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் இருக்குது. மேக்ஸிமமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 8K 24 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தோமா அப்படின்னு மட்டும் தான் தெரியல. 256னா உங்களுக்கு டக்குனே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். 4K 60 fps அப்படிங்கிறது ஓகே தான். உங்களுக்கு ஒரு வேளை டெப்த்தாக இந்த கேமரா பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து கவர் பண்ணுவோம். கேமராவில் வீடியோஸ்க்குனே ஒரு சில மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டெடிகேட் வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வாண்டட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கவர் பண்ணுவோம்.
நைட் டைமில் டெஸ்ட் பண்ணும்போது கூட இந்த வீடியோலாம் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. பேட்டரின்னு பார்த்தோம்னா, இங்கே 5000 மில்லியாம்பர் பேட்டரி வந்து குடுத்துருக்காங்க. அத டுவெல்லா 2500 மில்லியாம்பர்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 பார்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா 25 மினிட்ஸ்லயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்றது கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி ரொம்பவே ஸ்பீடா தான் இருந்துச்சு. இப்ப பேட்டரி பேக்கப்ன்னு பார்த்தாலும், நம்ம 1 டே தாராளமா யூஸ் பண்ண முடியுது. ஒரு நார்மலான யூசேஜ்ல 1 டே யூஸ் பண்ணிட்டு, அடுத்த நாள் பார்க்கும்போது கூட ஒரு 30% அப்படிங்கிறது எனக்கு பேட்டரி இருந்துச்சு. ஸோ பேட்டரி பேக்கப்ன்னு பார்த்தா கூட சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. குறை சொல்ற மாரி எதுவும் இல்ல. அடுத்து இந்த OnePlus 11ல ஒரு நல்ல ஃபீச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம YouTube சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமயே வந்து ஃபோன லாக் பண்ணிட்டு சாங்ஸ்லாம் கேட்டுக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து ஆட்ஸ வந்து பிளாக் பண்ணாது. பட் ஃபோன லாக் பண்ணிட்டு நம்ம மியூசிக்லாம் ப்ளே பண்ண முடியும். ஃபோன் லாக்ல இருக்கும்போது நம்ம மியூசிக் கேட்க முடியும் அப்படிங்கிறதே இங்க ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ மத்த பிராண்ட்ஸ்ட்டயும் இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாருக்கும். அடுத்ததா இந்த OnePlus 11க்குன்னு ஐபி ரேட்டிங் அஃபிஷியலா எதுவும் குடுக்கவே இல்ல. ஆனா சிம் ட்ரேவ பார்க்கும்போது இங்க ஒரு ரப்பர் கோட்டட் சிம் ட்ரே தான் குடுத்துருக்காங்க. மத்த ஐபி ரேட்டட் ஃபோன்ஸ்ல பார்க்குற மாதிரி. இருந்தாலும் இந்த பட்ஜெட்க்கு ஐபி ரேட்டிங் அஃபிஷியலா குடுக்கல அப்படிங்கிறது மைனஸா தெரிஞ்சாலும், பிரைஸ் கட்டிங்க்காக கூட வாங்காம இருந்திருக்கலாம். ஏன்னா சர்டிஃபிகேஷன் வாங்குனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைஸ் போயிருமோ அப்படின்றதுக்காக கூட இங்க வந்து கட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஓவராலா இந்த OnePlus ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப காம்பேக்ட்டா அந்த பெசல்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சிப்செட்டா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த பட்ஜெட்ல கிடைக்குதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு வேளை OnePlus 11 யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இந்த OnePlus 11 பத்தின என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தி வேற சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த OnePlus 11 பத்தின இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோல சந்திப்போம். Targets in sight.